அன்றைக்கி வேறு நைட்டு ஓகே போதும். ஓம் நம சிவாய. சண்முகநாதன் திருவடி பாதம் அணித்து குருவாளுக குருவே துணை. நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாகர்ஜன் சாயா மார்த்தண்ட சம்போதம் தம்னமாமி சனீஸ்வரன். நான் எதை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா தட்டா கலரை வச்சு எல்லாரும் எடுத்துங்களா ஐயா சொல்லிட்டாரு. அதனால நான் எதை பத்தி பேச போறேன்னு தெரியும். குருவின் ஆசீர்வாதத்தாலும் நவகிரகங்களின் அருளாசியாலும் முருகப்பெருமானின் அனுகிரகத்தால் நான் மேற்கொண்ட திருமண ஆய்வு பற்றிய அந்த கட்டுரையில ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் இங்க விளக்க உள்ளேன். கர்ம கலத்திரன் சனீஸ்வரன். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கர்மப்படிதான் நடக்குது. அது உண்மைதானே. யாராலையும் எதையும் இங்க இருக்கிற இடத்தை வைக்க முடியாது. அதுவும் கர்மப்படிதான் நடக்குது. அப்போ ஒவ்வொரு செயல்லையும் கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்பு படுது. அதுக்கு காரக கிரகமா இருக்கட்டும் சனீஸ்வரர் தான். இந்த சனீஸ்வரர் ஒரு ஜாதகர் பிறக்கும் நாள் முதல் அவன் இறக்கும் நாள் வரை நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும், அதாவது புது நிகழ்வுகள் எது இருந்தாலும் சரி, அவரோட தொடர்பு இல்லாமல் இருக்காது. நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம் விம்சோத்தரி தசா அப்படின்னு. தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிரணவம், இந்த 5ல ஜாதகர் பிறக்கிறார் பார்த்தீங்களா, அதுலயும் சனீஸ்வரர் இருப்பார். அவன் வளர்ந்த ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் சனீஸ்வரர் இருப்பார். அவன் இறுதி மூச்சு விட்டாலும் சனீஸ்வரர் இருப்பார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சனீஸ்வரர் தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்றைய நிலவு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமாவுக்கு முதல் முறையாக புதிதாக வந்தவர்களின் தசாபுத்திகள் எடுத்து பாருங்க, சனீஸ்வரர் தொடர்பு இருக்கும். வந்தவர்கள் கை தூக்குங்க. எல்லாருக்கும் இருக்கா? இல்லாமல் இருக்காது. வந்திருக்காங்க, அது கட்டிக்கிட்டே வந்துட்டாங்க. அது ரொம்ப நாளா ஆச்சு. இந்த சனீஸ்வரர் கலத்திர பாவத்துக்கு எப்படி தொடர்பு பெறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு நிகழ்வுலையும் சனீஸ்வரர் தொடர்பு இருக்கக்குள்ள திருமணத்துல மட்டும் எப்படி அவர் தொடர்பு இல்லாம போகும். கலத்திரக்காரன்றது ஜோதிடத்துல 7ஆம் பாவம், அதாவது காலபுருஷத்தனுடைய 7ஆம் பாவம் துலாம் ராசி. அதன் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த அதிபதி தான் கலத்திர காரகம்னு ஜோதிடத்துல சொல்லுது. ஆனால் அதே வீட்டுல சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார். திருமணன்றது 2 கர்மாவின் சேர்க்கைன்னு தான் நம்ம பேசியிருக்கோம். உண்மைதானே? 2 கர்மாக்களின் சேர்க்கை. அப்போ 2 உயிர்களோ அல்லது 2 நபர்களோ, நம்ம ஆண் பெண் நகை இப்ப இருக்கிற பஞ்சாயத்துல பொண்ணு கட்டிக்கிறாங்க, ஆணு கட்டிக்கிறாங்க. அதனால 2 நபர்னே நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 நபர்கள் சேர்வதுதான் திருமணம். இந்த திருமணத்துக்கே 2 பேர் இருக்கக்குள்ள திருமணத்துக்கு ஏன் 2 கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஆய்வு. அப்போ 7ஆம் பாவத்துல வலுவா இருக்கிறது பாத்தீங்கன்னா சனீஸ்வரர். சனீஸ்வரரை நம்ம பாவ கிரகம் தான் சொல்றோம். அந்த பாவ கிரகம் இருந்தா அந்த சனீஸ்வரருக்கு ஏன் 7ஆம் இடத்துல போய் திக்பலத்தை கொடுத்திருக்கு மூலநூல்கள். சனீஸ்வரரை பாவகிரகம் என்று சொல்லும் அதே மூலநூல்கள் தான் அந்த 7ஆம் இடத்துல திக்பலத்தையும் தருது. அப்ப ஏதோ ஒரு சூட்சமும் மறைமுகமாக அங்க மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா திருமண விஷயத்துல எப்படி எல்லாம் பயன்பாட்டுக்கு வர்றாருன்னு நான் சொல்றேன். எல்லாரும் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். சனி பகவானுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. எந்த ஒரு நவ கிரகங்கள்ல இருக்கிற எல்லா கிரகத்தும் இல்லாத சிறப்பு சனீஸ்வரருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரம் கும்பம் சனியோட வீடு. அந்த வீட்டில் அமர்ந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தை தன் வீட்டில் அமர்ந்து பார்க்கும் ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான். வேற எந்த கிரகத்துக்கும் இந்த அமைப்பு இருக்காது. எடுத்துக்காட்டா சொல்லலாம், மகரத்தில் அமர்ந்தால் நேராக அவர் பூசத்தை பார்ப்பார், உடைப்படாத நட்சத்திரம். அதே போன்று மகரத்தில் இருந்து தன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பார்ப்பார், உடைப்படாத நட்சத்திரம். அதே போல் கும்பத்தில் அமர்ந்து தன்னுடைய அனுச நட்சத்திரம் பார்ப்பார், உடைப்படாத நட்சத்திரம். இது எந்த மூல நூலிலும் இல்லாத விதி. இது சனி பகவானுக்கு மட்டுமே சிறப்புன்னு நான் சொல்லுவேன். நம்ம சொல்லலாம் குரு பகவான் தான் பார்ப்பாரு, உடைப்பட்ட நட்சத்திரத்தை பார்ப்பார். எங்க இருப்பாரு? மீனத்தில இருந்து விசாகத்தை பார்க்கிறாருன்னா உடைஞ்சு போயிருக்கும். முழு நட்சத்திரத்தை பார்க்கும் அதிகாரம் சனி பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒரு விஷயம் முழுசா ஒருத்தனுக்கு நடக்கணும்னா சனி பகவானோட தொடர்பு இருக்குன்னு நான் சொல்றேன். சரிங்களா?
இப்போ சனி பகவானை நான் கலத்தரக்காரகன், கர்ம கலத்தரன்னு சொன்னேன். கலத்தரக்காரகன் சுக்கிர பகவான், கர்ம கலத்தரன் நான் சொல்றேன். அப்போ கர்மான்றதுக்கும் கலத்தரத்துக்கும் தொடர்பு ஒண்ணு இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஒரு 4 விதிகள்ல நடைபெற்ற திருமணங்கள் ஒரு 80% இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஒருவருக்கு நடக்குமா அப்படின்றதுக்கு ஐயா சில வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க, நம்மளும் பயன்படுத்துங்க, சரியா தான் இருக்கு. என்னோட ஆய்வு, இந்த சனி பகவான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறாருன்னு தான் எடுத்த ஆய்வு. சனி பகவானும் சுக்கிரனும் ஆட்சி உச்சம் இல்லாத நிலையில் பாதகாதிபதி அந்தஸ்து பெறாமலும் ராகு கேதுகளும் தொடர்பு பெறாமல் எந்த ஜாதகம் இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திருமணம் உண்டு. ஒரே பாயிண்ட் தான், சனி பகவானும் சுக்கிர பெருமானும் ஆட்சி உச்சம் இல்லாத நிலையில் ராகு கேதுகளின் தொடர்போ அல்லது பாதகாதிபதி அந்தஸ்து பெற்றாலும் இவர்களுக்கு திருமணம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் எப்போது நடக்கும், இதுதான் நம்ம ஆய்வின் உச்சகட்டம். நிறைய பேர் எனக்கு எப்ப திருமணம் நடக்கும்னு கேட்டாங்க. சனி பகவான் நிற்கும் பாவத்திற்கு தொடர்பு பெறும் ஜாதகரின் வயதோட்டம் வரும் வரை திருமணம் நடக்கும். இதுக்கு தசாபத்தியே கோச்சாரம் கிடையாது. ஒரே விஷயம், சனி பகவான் நிற்கும் பாவகத்திற்கு ஜாதகரின் வயதோட்டம் வரும்பொழுது கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். இது நீங்க பார்வையில தான் எடுக்கணும். விஷயம், சனியோட பார்வை அந்த வயதோட்டத்தை தொடும் பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்குது, நடந்திருக்குது, நடக்கையும் போகுதுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு எடுக்கிறதுக்கும் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கு. நம்ம 2ஆம் இடத்து அதிபதி ஐயா சொன்ன மாதிரி அங்கேயிருந்து எடுப்பாங்க, 7ஆம் இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூல்ஸ்ல எடுக்கிறாங்க. எனக்கு புலன்பட்ட கருத்தை நான் சொல்றேன், பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுடலாம். சனி பகவான் அமர்ந்திருக்கும் பாவகம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த பாவகத்திலிருந்து வரனை எடுத்து தருவார், அல்லது எதிர்பாவத்திலிருந்து வரனை எடுத்து தருவார், அல்லது சனி பகவான் தான் நின்ற சாரத்தின் அதிபதி நட்சத்திரத்தை தான் திருமணத்திற்கு வரனாக தான் தந்து இருக்கிறாருன்னு நான் சொல்றேன். அடிச்சே சொல்றேன், மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா இதுக்கு ஆய்வு நிறைய கருங்கள் ஒப்பிட்டு பார்த்திருக்கோம். அப்போ இந்த ஒரு விதி அமைப்புலதான் வரனே அமையுது. அப்ப கர்மகாரன்றது எவ்வளவு செயல்பாட்டுல இருக்கு. ரைட். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, திருமண நட்சத்திர நாள் சனி பகவானுக்கு தொடர்பு பெறும் கிரகங்கள், அதாவது சேர்க்கை பெறும் கிரகங்கள் அல்லது சனி பகவானின் நட்பு கிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரகத்தின் முகூர்த்த நாள் வரும்பொழுதுதான் அந்த திருமணங்கள் நடைபெறுகிறது. இதற்கு உதாரணம், நாங்கெல்லாம் போய் சொல்லுவோம், ஜாதகத்தை மாற்றி போட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லும் திருமணத்தை எடுத்து பாருங்க, விதி கரெக்டா இருக்கும். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் சனியோட தொடர்பு இல்லாமல் திருமணங்கள் நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்குமே இந்த 50 ஆண்டுக்கு மேல நெட்ல வரல. இந்த கிட்டத்தட்ட நடந்த அனைத்து திருமண வாய்ப்புகளுக்கும் சனியோட தொடர்பு அந்த நட்சத்திரத்துக்கு இருக்குன்னே சொல்லலாம். ரீசெண்டா நடந்ததுக்கும் அப்படிதான் இருக்கு. சனியோட தொடர்பு இல்லாமல் ஒரு திருமணங்கள் நடைபெறுவதே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தபடியா திருமணம் நடக்கிறதுக்கு சொல்லிட்டேன், திருமணங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கணும்ல, அந்த விதியை பார்ப்போம். சனியும் சுக்கிரனும் தங்களுக்குள் மறைவு பெற்று அல்லது லக்னத்திற்கு மறைவு பெற்றாலும் அவர்களுக்கு திருமணம் இல்லை. அவர்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே போல் சனி வக்ரம் பெற்றாலும் அவர்களுக்கு இந்த ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். இந்த 4 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் மேற்கொள்ளாம திருமணம் நடைபெறுவது இல்லை, நடக்கல. சனி பகவான் வக்ரம் பெற்றாலும் அதே போல் சனி பகவான் மேஷம், சிம்மம், கும்பராசியில் பலமிழந்து அமர்ந்தாலும், பலம் இழக்கிறதுனா அங்க வக்ரம் பெற்றாங்கன்னா அவங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுவதில்லை. அதே போல் சனி பகவான் சுக்கிர பகவான் பலம் இல்லாமல் ராகு கேதுவின் பிடியில் அகப்பட்டு கொண்டாலும் அவர்களுக்கு திருமண பாக்கியம்ன்றது இல்லைன்னு உறுதியா சொல்லலாம். இதற்கு கோச்சாரமும் தசாபத்தியும் நான் எதிரெடுக்கல. ஐயா ஒரு சக்கரத்துல சுத்தினாரு, நான் அந்த ஒரு சக்கரத்துல உள்ளே சுத்திட்டேன். ரைட்டுங்களா? சனி பகவான் பாவம் செய்வர்களுக்கு தான் பகை கிரகமாகவும் நன்மைகள் செய்வதற்கு நட்பு கிரகமாக தான் இருக்காருன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சனீஸ்வராய நமः.